இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 ஃபிசிக்ஸு சாப்டர் 7 மோஷனில் உள்ள பேஜ் நம்பர் 77 உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி இதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ 74, 76 வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து பேஜ் நம்பர் 77 உள்ளது வந்து பார்க்கலாம். வென் வில் யூ சே a body is an யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன்? எப்போ நம்ம வந்து யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னாக்க, when velocity of a body changes by equal amount in equal intervals of time. ஒரு velocity of a body வந்து changes by the equal amount of equal intervals of time. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். when the body is uniform acceleration. non-uniform acceleration na when a velocity of your body changes by unequal amount in a equal intervals of time அப்படின்னாக்க அதை வந்து நம்ம வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். when velocity of a body changes by unequal amount in equal intervals of time, then the body is non-uniform acceleration. non-uniform acceleration. Next, second question. A bus decreases its speed from 80 km per hour to 60 km per hour in 5 seconds. Find the acceleration of bus ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக்ஸலரேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன, ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 80 km per hour to இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ initial velocity equal to 80 km, அதாவது u, initial velocityங்கிறது u, 80 km per hour. final velocity வந்து அதை வந்து vன்னு சொல்லுவோமா. ஸோ அது வந்து 60 km per hour. time taken என்னது 5 seconds. time t equal to 5 seconds. இப்போ 1 kilometer equal to இது இப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம வந்து மீட்டர் பெர் செகண்டாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ 1 kilometer equal to 1000 meter, 1 hour equal to 60 minutes அப்படின்னா 3600, 1 minute equal to 60 seconds. ஸோ 60 into 60 வந்து 3600 seconds. 1 kilometer per hour equal to 1000 meter by 3600 seconds. ஸோ இது எதுவும் கேன்சல் பண்ணால் 2 5 are 10, 5 by 18 meter per second. அப்போ 1 kilometer per hour வந்து 5 by 18 meter per second எழுதலாமா. இப்போ initial velocity u equal to எவ்வளோ 80 km per hour. ஸோ 80 into இங்கே என்ன போட்டிருக்கோம், கிலோமீட்டர் பெர் ஹவரை 5/18
மீட்டர் பெர் செகண்ட்னு போட்டிருக்கோமா. ஸோ இதையும் போட்டு 5 8s are 40. அப்போ 400/18 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஃபைனல் வெலாசிட்டி v = 60 km/h. ஸோ 60 km/h 60 × 5/18. 6 × 5 30. அப்போ 300/18 மீட்டர் பெர் செகண்ட். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், ஃபைண்ட் த ஆக்ஸலரேஷன் ஆஃப் பஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்ஸலரேஷன் equal to final velocity minus initial velocity. final velocity என்ன, by time taken. final velocity வந்து 300/18. so 300/18 minus initial velocity வந்து 400 minus 18. time என்ன, 5 seconds. ஸோ இந்த 5 வந்து போடுறோம். ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா வந்து v - u/t, அதை போட்டுக்கோங்க. இப்போ 300 - 400 எவ்வளோ, -100 -100/18 18/5. ஸோ -100 இந்த சைடில் இருக்கட்டும். இது வந்து டிவிஷனில் இருக்குதா, அந்த சைடு போகும்போது அது வந்து கீழே உள்ளது வந்து மேலே போயிடும். ஸோ 5 இது வந்து டிவிஷனில் இருக்குது, இங்கே எழுதுகிறேன். -100 இது டிவிஷனில் உள்ளது, மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ 5 × 18 -5 × 18. அப்போ இங்கே வந்து நெகட்டிவ் சைன் வந்து இருக்குது. அப்போ நெகட்டிவ் சைன் ஆஃப் ஆக்ஸலரேஷன்னா, நெகட்டிவ் சைன் ஆஃப் ஆக்ஸலரேஷன் அப்படின்னா வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். வெலாசிட்டி இஸ் டிக்ரீஸ். ஸோ இதில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி, டைம் கொடுத்துட்டாங்க. இதை வந்து km/h வந்து மீட்டர் பெர் செகண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்து இனிஷியல் வெலாசிட்டியில் அப்ளை பண்ணுறோம். ஃபைனல் வெலாசிட்டி ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா v - u/t, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அதை வந்து இது பண்ணும்போது இது வந்து டிவிஷனில் இருக்குது, இந்த சைடில் வரும்போது அது மல்டிப்ளிகேஷன் ஆகுது. ஸோ -100/5 × 18 நெகட்டிவ் சைன் ஆஃப் ஆக்ஸலரேஷன்ங்கிறதுனால வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். A train starting from a railway station and moving its uniform acceleration attains a speed 40 km/h in 10 minutes. Find its. இதுலேயும் ஆக்ஸலரேஷன் தான் கேட்குறாங்க. ஆனால் இங்கே வந்து என்னென்னா ட்ரெயின் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் வந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டு தான். ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னால என்ன அர்த்தம், இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0ன்னு அர்த்தம். இனிஷியல் வெலாசிட்டி u = 0. ஃபைனல் வெலாசிட்டின்னு, ஃபைனல் வெலாசிட்டி v = 40 km/h. டைம் டேக்கன் என்ன, 10 minutes. ஸோ இதை நம்ம வந்து மினிட்ஸை நம்ம செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ 10 × 60 செகண்ட்ஸ் வந்து என்ன, 10 × 60 600 செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. we will convert the initial and final velocity. we will convert initial and final velocity from km/h
2 மீட்டர் பெர் செகண்ட் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட்ஸு. ஸோ இதை வந்து செகண்ட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணும்போது 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட், அப்போ 60 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸுங்கிறதுனால 3600 செகண்ட்ஸு. அப்போ 1 கிலோமீட்டர் பை 1 ஹவர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் பை 3600 செகண்ட்ஸு. ஸோ இது வந்து 5/18. அப்போ 1 கிலோமீட்டர் பை 1 ஹவர் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி அதில் வந்து அப்ளை பண்ணணும்ல. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0 கிலோமீட்டர் பெர் ஹவர். இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்ன? 0 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ 0 இன்ட்டு 5/18 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இது வந்து 0 இன்ட்டு 5/18 வந்து 0 மீட்டர் பெர் செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி என்ன? ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு v எங்கே இருக்குது? 40. ஸோ 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 5/18 மீட்டர் பெர் செகண்ட். 5 4s are 20. ஸோ 200/18 மீட்டர் பெர் செகண்ட். இதுலேயே நம்ம வந்து ஆக்ஸலரேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா வந்து ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அப்போ v மைனஸ் u பை t. v எவ்வளோ? 200. 200/18. இது வந்து u வந்து 0 பை டைம் டேக்கன் எவ்வளோ? 600 செகண்ட்ஸ். இங்கே பார்த்தோமா 600 செகண்ட்ஸு. ஸோ இந்த 0வை விட்டுருங்க. 200/18. இது வந்து கீழே இப்போ இந்த சைடு வரும்போது 1/600ன்னு ஆயிரும். ஸோ இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது இது வந்து மல்டிப்ளிகேஷன் இந்த இதில் உள்ளது டிவிஷன் ஆகும். ஸோ 1/600ன்னு வரும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணுறோம். 2 1s are 2, 2 3. ஸோ 18 3s are 3 8s are 24, 2 54. ஸோ 1/54 அப்படின்னு வரும். இதை நம்ம வந்து டிவிஷன் பண்ணோன்னா 0 பாயிண்ட்டுன்னு வச்சு 0 போடுவோமா? இதுவும் பார்த்தாது. ஸோ அகெயின் ஒரு 0 போட்டுக்கிறோம். 54 1s are 54, 6 4. நம்ம ஆல்ரெடி இது போட்டதுனால மறுபடியும் 0 போட்டுக்கலாம். 54 8s are 4 8s are 32, 5 8s are 40, 43. அப்போ 432ன்னு வருதா? ஸோ இங்கே 8, இங்கே 2, அகெயின் ஒரு 0. இப்போ 54 5s are 5 5s are 20, 5 4s are 20, 5 5s are 25, 26, 27. அப்போ 217 வரும். அப்படி மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ 0.0185 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 18ல் உள்ள இது வந்து பார்க்கலாம். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த distance time graph for uniform and non-uniform motion of an object? இப்போ யூனிஃபார்ம் மோஷனில் வந்து கிராஃப் வந்து எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்ம் மோஷனில் வந்து கிராஃப் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ யூனிஃபார்ம் மோஷனில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். இது வந்து டைமு, இது வந்து டைம், இது வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து டிஸ்டன்ஸு. ஸோ அதில் வந்து கிராஃப் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் டைம் இதில் வந்து டிஸ்டன்ஸ்
டைம் கிராஃபில் வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷனாக தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். யூனிஃபார்ம் மோஷன் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன். இதே இது நான் யூனிஃபார்ம் மோஷனில் வந்து அதோட அந்த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இது வந்து டைமு, இது வந்து டிஸ்டன்ஸு. இதில் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன், இது வந்து யூனிஃபார்ம் மோஷன், இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். இதில் வந்து லைன் எப்படி இருக்கும்னா ஒரு கர்வ் லைனாக வந்து இருக்கும். இதில் வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து எப்படி இருக்கும், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வந்து யூனிஃபார்ம் மோஷன், அதாவது இந்த நான் யூனிஃபார்ம் மோஷனில் வந்து ஒரு கர்வ் லைனாக வந்து இருக்கும், கர்வ் லைனாக வந்து இருக்கும். So, what can you say about the motion of an object whose distance time graph is a straight parallel to x-axis? So, இதில் வந்து distance time graphல வந்து அந்த motion of an object whose இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும்போது parallel to time axis parallel-ஆக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து டைமு, இது வந்து டிஸ்டன்ஸு. ஸோ இதில் வந்து ஒரு பேரலல் இது இருந்துச்சுன்னா டைம் ஆக்சிஸ் வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னா எப்படின்னு கேட்குறாங்க. when the graph of a distance time graph, when the graph of a distance time graph is a ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரைட் லைன் வந்து பேரலல் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்ததுன்னா, பேரலல் டு டைம் ஆக்சிஸ், இட் ரிமைன்ஸ் த டிஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் அட் எனி டைம். இதில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது, இதில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது, ஆப்ஜெக்ட் டஸ் நாட் move at any time. பாடி அப்போ ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாததுனால இங்கே வந்து பாடி வந்து ரெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பாடி இஸ் அட் ரெஸ்ட். அதாவது டிஸ்டன்ஸ் வந்து பேரலாக டைம் ஆக்சிஸ்க்கு வந்து பேரலாக இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டாக வந்து இருக்கும். வாட் கேன் யூ சே அபவுட் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் if it is a speed time graph is a straight line in parallel to the time axis? இதில் வந்து ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் டஸ் நாட் மூவ், அதனால் இதில் வந்து பாடி இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதில் வந்து கிராஃப், இது வந்து ஸ்பீட் டைம் கிராஃப், இது வந்து ஸ்பீட் டைம் கிராஃப். ஸோ இதில் வந்து ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். பட் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும், ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பட் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ ஆக்ஸலரேஷன் வந்து இங்கே என்னது தான், ஜீரோ. ஆக்ஸலரேஷன் வந்து ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இது, வாட் இஸ் த குவான்டிட்டி விச் இஸ் மெஷர்ட் பை த ஏரியா ஆக்குபைடு பிலோ த வெலாசிட்டி டைம் கிராஃப்? வெலாசிட்டி டைம் கிராஃப்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து டைம், இது வந்து வெலாசிட்டி. ஸோ இதில் வந்து டைம் கிராஃப் எப்படி இருக்குன்னா, இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அக்கர் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அக்கர். நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியும், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுறது தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு வெலாசிட்டி
into time. The area under the velocity time graph, the displacement is occur. Velocity time graphல வந்து displacement வந்து occur ஆகும். So multiplication of the velocity and time. Next page number 82ல உள்ள sum வந்து பார்க்கலாம். A bus starting from rest move with a uniform acceleration of 0.1 meter per second square for 2 minutes. Find A the speed வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, distance வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் வந்து பஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ ஒரு ரெஸ்ட்டு அப்படின்னாலே நமக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு. இனிஷியல் வெலாசிட்டி வந்து பஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னாலே இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 தான். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u equal to 0 meter per second. இதில் வந்து ஆக்ஸலரேஷன் கொடுத்துட்டான், ஃபைனல் வெலாசிட்டி கொடுக்கல, ஆக்ஸலரேஷன் வந்து கொடுத்துட்டான். ஸோ ஆக்ஸலரேஷன் a equal to 0.1 meter per second square. ஓகே, டைம் வந்து 2 minutes. அப்போ 2 minutesனால் இதை நம்ம வந்து செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடணும். 2 into 60 equal to 1 minute equal to 60 seconds. ஸோ 2 into 60 வந்து 120 seconds. இப்போ வந்து எதை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க? ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீட் அக்வர்ட் வில் பி ஃபைனல் வெலாசிட்டி. ஸ்பீட் அக்வர்ட் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னாலே நமக்கு வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நமக்கு என்னதெல்லாம் தெரியும்? we know இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், u தெரியுமா, ஆக்ஸலரேஷன் தெரியும், டைமும் தெரியும். ஸோ இப்போ we use ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து அப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. v தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். u வந்து 0 ப்ளஸ் a வந்து 0.1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரு, டைம் வந்து 120 seconds. ஏடி இல்லை இன்ட்டு இது, சாரி. இப்போ 12 into 0.1ன்னு வச்சுப்போமா. 1 into 2 2, 1 0 0 2 1. ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே பாயிண்ட்டுங்கிறதுனால இங்கே போடுவோம். ஸோ 12 பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ 12 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஸ்பீடு என்ன? 12 மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்? டிஸ்டன்ஸும் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறதுனால நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் s equal to ut plus 1/2 at ஸ்கொயர். எஸ் தான் நம்ம டிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ u வந்து என்னது? 0, டைம் வந்து 120 seconds. ஸோ 120 into 1/2. ஏ ஆக்ஸலரேஷன் எவ்வளோ? 0.1. ஸோ 0.1 into t ஸ்கொயர். t ஸ்கொயர்னா டைமு. ஸோ 120 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 into 120ங்கிறதுனால இப்போ இதில் வந்து 0 into 120 வந்து 0வா? ஸோ 0, இங்கே வந்து ப்ளஸ், இது வந்து ப்ளஸ் இல்லை. ஸோ ப்ளஸ்ஸு 1/2 இன்ட்டு இது 0.1 வந்து நம்ம வந்து 1/10 அப்படின்னு எழுதுவோமா? ஏன்னா இப்போ 0 போட்டு பாயிண்ட் வச்சிட்டோன்னா 10 1s are 10, 0. இதை வந்து நம்ம வந்து 1/10 அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். இதை டிவிஷன் பண்ணால் 0.1 வந்து நம்ம 1/10 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 120 ஸ்கொயருங்கிறதுனால 12 into 12 எவ்வளோ? 144 ஸ்கொயருங்கிறதுனால 0 0. இப்போ இதிலேருந்து ஒரு 0 ஸ்ட்ரைக் பண்ணுறோம், இதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறோம். இப்போ 2 டேபிளில் இதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாமா? 2 7s are 14, 2 2s are 4, 20. அப்போ 720 மீட்டர். எஸ் ஈக்குவல் டு 720 மீட்டர். இங்கே ஏன் வந்து இந்த 0.1 1/10ன்னு போடுறோம் அப்படின்னாக்கா அப்போ தான் நமக்கு வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 0.1னா நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். ஸோ
10 வந்து 0.1 அப்படின்னு நம்ம வந்து இங்கே இது பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனல் வெலாசிட்டியும் அதாவது ஸ்பீடும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், டிஸ்டன்ஸும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு, a train is traveling at a speed of 90 km/h. Brakes are applied so as to produce uniform acceleration minus 0.5 meter second square. Find how far the train will go before it is brought to rest. இதில் வந்து நமக்கு ஸ்டார்டிங் வந்து ரெஸ்ட் அப்படின்லாம் வந்து கொடுக்கல. இப்போ இதுதான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 90 km/h. இதில் வந்து ஆக்ஸலரேஷன் கொடுத்துட்டாங்க. ஆக்ஸலரேஷன் வந்து ஆக்ஸலரேஷன் a ஈக்குவல் டு -0.5 மீட்டர் per second square. Then brakes are applied வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுனால இங்கே வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. இது வந்து u. ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு 0 km/h. ஆக்ஸலரேஷன் இஸ் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இங்கே நம்ம வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டியை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். we convert initial and final velocity from km/h to meter per second. So 1 kilometer equal to 1000 meter, 1 hour equal to 60 minutes. So 3600 seconds. இப்போ 1 kilometer by 1 hour equal to 1000 meter by 3600. So 5 2 5s are 10, 18. அப்போ 5/18 meter per second. இப்போ நம்ம வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து கொண்டுட்டு வரலாம். இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு எவ்வளோ 90 km/h. u எவ்வளோ 90 into 5/18 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதே 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? 2 9s are 2 4s are 8, 5. இதை வந்து 9 டேபிளில் வந்து இது பண்ணலாமா? 9 1s are 9, 5 9s are 45, 5 into 5 25. அப்போ u ஈக்குவல் டு 25 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ 0 v ஈக்குவல் டு 0 km/h. அப்போ 0 into 5/18 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ 0 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ நமக்கு எதெல்லாம் தெரியும்? v u அதாவது இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், ஆக்ஸலரேஷனும் தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து அப்ளை பண்ணலாமா? we use third equation of motion. v square minus u square equal to 2as. அப்போ v எவ்வளோ 0, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 தானே. u வந்து எவ்வளோ 25. அப்போ ஹோல் ஸ்கொயர் 2 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் வந்து மைனஸில் இருந்துச்சு, -0.5. நம்ம வந்து எஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும், ஏன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் தானே கேட்டிருக்கிறாங்க. ஃபைண்ட் ஹவு ஃபார் த ட்ரெயின் கோ பிஃபோர் இட் டு ரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ வந்து ட்ராவல் பண்ணியிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 25 into 25 எவ்வளோ? 5 5s are 25, 10 12 10 4 5 6 25 minus 625 equal to இங்கே 0.5 into 2 எவ்வளோ? 5 2s are 10, 0 1. ஸோ 1 point minus 1 point, இங்கே வந்து 1.0ன்னு வரும், இங்கே வந்து மைனஸ் சிம்பிள்.
பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ -1 எஸ். அப்போ எஸ் மட்டும் இங்கே இருக்கும். இது வந்து -625வும் -1 வந்து மைனஸும் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ எஸ் ஈக்குவல் டு 625 மீட்டர். அப்போ த ட்ரெயின் கவர்ஸ் ஏ டிஸ்டன்ஸ், அது ரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரெயின் வந்து எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா 625 மீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். எ ட்ராலி while going down on a inclined plane has an acceleration 2 centimeter second square. What will be the velocity 3 seconds after the start? ஓகே, அப்போ இங்கே வந்து இனிஷியலாக ட்ராலி வந்து ரெஸ்ட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ இனிஷியலி ட்ராலி வாஸ் அட் ரெஸ்ட். Initially trolley was at rest. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இங்கே என்ன? இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0 சென்டிமீட்டர், இங்கே வந்து சென்டிமீட்டர் பெர் செகண்ட். டைம் வந்து என்னது? 3 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 3 செகண்ட்ஸு. ஆக்ஸலரேஷன் கொடுத்துட்டான். ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு எவ்வளோ? 2 சென்டிமீட்டர் செகண்ட் ஸ்கொயரு. ஸோ ஆக்ஸலரேஷன் வந்து இஸ் கிவன் இன் ஏ சென்டிமீட்டர் ஸ்கொயரு. ஸோ வெலாசிட்டியும் வந்து நம்ம சென்டிமீட்டர் பெர் செகண்டில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. ஃபைண்ட் த வாட் வில் பி த வெலாசிட்டி தானே கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 0. ஸோ v ஈக்குவல் டு u வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்ஸலரேஷன் வந்து 2 இன்ட்டு டைம் வந்து t. ஸோ v ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 வந்து 6. இது வந்து சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறதுனால ஃபைனல் வெலாசிட்டியும் வந்து சென்டிமீட்டர் பெர் செகண்டு தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின். A racing car has a uniform acceleration of 4 meter second square. What distance it will cover the 10 second after start? இப்போ வந்து இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க? The racing car has a uniform acceleration. யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் வந்து 4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டான். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா, ஆஃப்டர் ஏ ஸ்டார்ட்க்கு அப்புறமா எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியலாக கார் வந்து அப்போ வந்து ரெஸ்ட்டில் தான் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். இனிஷியலி த கார் வாஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் velocity u equal to 0 meter per second. இங்கே வந்து மீட்டர் பெர் செகண்ட் தானே இருக்குது. ஸோ ஆக்ஸலரேஷன் என்னது? ஆக்ஸலரேஷன் a ஈக்குவல் டு 4 மீட்டர் பெர் செகண்ட். டைம் வந்து 10 செகண்ட்ஸு. டைம் வந்து 10 செகண்ட்ஸு. ஸோ இங்கே நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து அப்ளை பண்ணலாமா? அவன் வந்து என்ன கேட்குறான்? அந்த 10 செகண்ட் ஆஃப்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ எஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். யூ வந்து 0, டி எவ்வளோ 10 ப்ளஸ் 1/2, ஏ எவ்வளோ 4, டி எவ்வளோ 10 ஸ்கொயர். ஸோ 0 இன்ட்டு 10 வந்து 0 தான், ப்ளஸ் 1/2 4, இங்கே வந்து 10 இன்ட்டு 10 100. ஸோ 2 இன்ட்டு இது வந்து 2 வந்து கிராஸ் பண்ணலாமா? ஸோ 2 இப்போ 0 ப்ளஸ் 200. ஸோ 200 மீட்டர். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க? 200 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின். A stone is thrown in a vertically upward direction with a velocity of 5 meter per second. If the acceleration of the stone during its motion is 10 meter per second square in downward direction, what will the highest attained by the stone and how much time is to reach there? அப்போ இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னது?
இனிஷியல் வெலாசிட்டி வந்து 5. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 5 மீட்டர் பெர் செகண்ட். இங்கே வந்து ஆக்ஸலரேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, பட் டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆக்ஸலரேஷன் வந்து டவுன்வர்டில் கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம வந்து என்னென்னு கொடுக்கணும், மைனஸ் அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்ணணும். ஸோ a ஈக்குவல் டு -10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். வென் வி த்ரோ, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வென் வி த்ரோ த ஸ்டோன் இன் அப்வர்ட் டைரக்ஷன். ஒரு ஸ்டோனை வந்து நம்ம வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இது பண்ணும்போது மேக்ஸிமம் அந்த வெலாசிட்டி ஆஃப் த ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இஸ் 0. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து எவ்வளோனா 0 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ இங்கே வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து அப்ளை பண்ண போகிறோம். வி யூஸ் த தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, வாட் வில் த ஹைட் அட்டென்ட் பை த ஸ்டோன். அந்த மேக்ஸிமம் டைமை வந்து ரீச் பண்ணும்போது அந்த டைமை வந்து நமக்கு வந்து என்ன, அதாவது அது எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. v எவ்வளோ, ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது தான் v வந்து 0 மைனஸ் u வந்து எவ்வளோ 5. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 5, 2 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் வந்து -10s. ஸோ இது வந்து 5 5s are 25. அப்போ -25a. 2 இன்ட்டு 10 வந்து -20 இன்ட்டு s. இப்போ எஸ்ஸை இந்த சைடு எடுத்துக்கிறோம். அப்போ -25 பை -20. அப்போ 4. இது 5 மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 5/4. இதை வந்து நம்ம டிவிஷன் பண்ணுறோம். 5 4 1s are 4, 1 பாயிண்ட்டு, 4 2s are 8, 2, 4 5s are 20. அப்போ s ஈக்குவல் டு 1.25 மீட்டர். இப்போ இங்கே நம்ம வந்து என்ன, அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, ஹவு மச் டைமும் வந்து கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் மட்டும் கேட்கல, டைமும் வந்து கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ v ஈக்குவல் டு u ப்ளஸ் at. v எவ்வளோ 0, ஃபைனல் வெலாசிட்டி என்னது 0, u வந்து 5 ப்ளஸ் a எவ்வளோ -10. t தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ 5 -10 டீன்னு இருக்குமா. ஸோ இங்கே வந்து இது வந்து ப்ளஸ், இந்த +5ங்கிறது இந்த சைடு வரும்போது -5 ஆயிரும். ஸோ இங்கே வந்து t மட்டும் வச்சுட்டு இங்கே -5 -10 வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ மைனஸும் கேன்சல். அப்போ 1/2. அப்போ t ஈக்குவல் டு 1/2. s வந்து 1.25 மீட்டரு, டைம் வந்து 1/2.